Praise the Lord. Welcome to the another Zoom session Friday evening. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா law and grace. நியாய பிரமாணமும் கிருபையும். Praise God. Hallelujah. நியாய பிரமாணமும் கிருபையும். Law and grace. இப்ப நம்ம 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 என்ன பார்க்க போறோம்னா நியாய பிரமாணம்னா என்ன, கிரேஸ்னா என்ன? தேங்க்யூ ஜீசஸ். அதாவது யூனிவர்சல், அதாவது யூனிவர்சல் பிரின்சிபிள், a universal principle that anyone who involves in it, the result is always the same. அதாவது யார் வந்து அதை எடுத்து நடத்தினாலும் அந்த அந்த நியாயப்பிரமாண விஷயத்த யார் நம்ம ஃபாலோ பண்ணாலும் ரிசல்ட் சேம் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்போ சர்ச்சுக்கு போய் தான் ஆகணுங்கிறது ஒரு நியாயப்பிரமாணம், ஒரு லா. அப்ப போகும்போது அதோட ரிசல்ட் என்ன? சர்ச்சுக்கு போகும்போது நமக்கு அதுக்கான ரிசல்ட், இப்போ போனா நல்லது, போலன்னா கெட்டது, அது எல்லாருக்குமே ஒரு ரிசல்ட் தான். ஸோ அதுதான் லா. லா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே லா. எல்லாருக்குமே கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்சாக்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை தான். உங்களுக்கு வேற எனக்கு வேற அப்படி கிடையாது. அப்ப பொய் பேசக்கூடாது, பொய் பேசினா இந்த தண்டனைன்னு இருக்கு, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை தான். யாருக்குமே நீ நீ பெரிய ஆளு உனக்கு பரவாயில்ல, நீ பொய் சொன்னா, நான் சின்ன ஆளு எனக்கு பொய் சொன்னாக்கா கர்ஸ் இல்லை, சாபம் இல்லை, அப்படி கிடையாது. சொல்ல லானா ஒரே எல்லாருமே அதுல இன்வால்வ் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ். அப்போ வாட் இஸ் கிரேஸ்? கிரேஸ்னா என்ன? கிரேஸ் இஸ் காட்ஸ் வில்லிங்னஸ் டு யூஸ் இஸ் பவர். அவருடைய வல்லமைய நம் வாழ்க்கையில அவரா விருப்பப்பட்டு நமக்கு கொடுக்கறது தான் கிருபை. அதாவது அவருடைய அவருடைய வல்லமை, அவருடைய எபிலிட்டி, அவருடைய அபிஷேகம் எனக்காக, ஆன் மை பிஹாஃப், எனக்காக, எனக்கு வந்து அதுக்கான தகுதியே இல்லை, விச் ஐ டோன்ட் டிசர்வ். ஸோ கிரேஸ் இஸ் காட்ஸ் வில்லிங்னஸ் டு யூஸ் ஹிஸ் பவர், ஹிஸ் எபிலிட்டி, ஹிஸ் அனாயிண்டிங் ஆன் மை பிஹாஃப், விச் ஐ டோன்ட் டிசர்வ். எனக்கு தகுதியே இல்லை, ஆனா எனக்காக என் தேவன் அவருடைய கிருபை, அதாவது கர்த்தருடைய கிருபை, அவருடைய சித்தத்தின் பிரகாரம், அவர் விருப்பப்பட்டு, அவரோட வல்லமை, அவரோட எபிலிட்டி, அவருடைய அபிஷேகம், அவர் எனக்காக, நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்கு தகுதியே இல்லாம கொடுக்கறதா கிருபை. Praise God. Hallelujah. Thank you, Jesus. அப்போ என்ன அப்படின்னா, ரோமர் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன இருக்கு? What shall we say then? Is the law sinful? Certainly not. Nevertheless, I would not have known what sin was had it not been for the law. For I would not have known what coveting really was if the law had not said, you shall not covet. அப்போ என்னன்னா, ரோமன்ஸ் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல இருக்குதுன்னா, அப்ப என்ன சொல்ல முடியும்? அப்ப லா வந்து அதாவது லா வந்து பாவமானதா? இல்ல, லா பாவமானது இல்ல. சர்டன்லி நாட். என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ என்னன்னா, லா இல்லைன்னா, நியாயப்பிரமாணம் இல்லைன்னா, எது நல்லது, எது கெட்டது, எது கரெக்ட், எது ராங் நமக்கு தெரிஞ்சிருக்கவே முடியாது. ஸோ லாங்கிறது வந்து பாவம் கிடையாது. லா வந்து நமக்கு காண்பித்து கொடுத்துருக்குது எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு சொல்லி. அப்போ ரோமர் 11வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து 6வது வசனம் படிக்கும்போது என்ன இருக்குதுன்னா, at present time there is a remnant chosen by grace. If it is by grace, it is no longer on the basis of works. Otherwise, grace would no longer be grace. So you can't work to earn grace. It is free and undeserved. அப்போ நம்ம வந்து, அதாவது கிரேஸ்ங்கிறது வந்து, கிருபங்கிறது எப்படின்னு சொன்னா, அது வந்து நம்மளுடைய வேலைக்காகவே நான் பெர்ஃபார்ம் பண்றதுனால, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு கிருபை ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. பட் என்னன்னாக்கா, அது அது வந்து நம்மளுடைய வேலை செய்யறதுனால நான் வந்து ஃப்ரீ, அதாவது நான் அன்டிசர்வ், நான் வந்து எனக்கு தகுதியே இல்லை. அந்த தகுதி இல்லைனாலும் தேவன் எனக்காக ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அதுதான் கிருபை. தவிர நீங்க கரெக்டா சர்ச்சுக்கு போறதுனால கிருபை வர்றதில்ல, நான் கரெக்டா பைபிள் படிக்கிறதுனால கிருபை வர்றதில்ல. நான் பைபிள் படிக்கிறேனோ இல்லையோ, சர்ச்சுக்கு போறேனோ இல்லையோ, நான் தேவனோட நியாயப்பிரமாணத்தில் இல்லாம கிருபையை நான் புரிஞ்சு கொண்டேன்னா, அந்த கிருபை, தேவனின் கிருபை, நான் தகுதியே இல்லைனாலும் எனக்கு என்ன தேவையோ அதை செய்து முடிக்கும். அதுதான் கிருபை.
சோ நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு கிருபை ஆண்டவருக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு யாருக்குமே கிருபை கிடைக்க முடியாது. ஏன்னா யாருமே நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா எதுவுமே செய்து கொண்டு இல்ல. கரெக்ட்டா நம்ம ஆண்டவரோட ஐக்கியமா இல்ல நம்ம. ஏதோ பேருக்கு கோயிலுக்கு போவோம், வருவோம். பைபிள் உண்மையா டெய்லி படிக்கிறோமா இல்லையா? நமக்கு தெரியாது. உண்மையா நம்ம ஆண்டவருக்கு உறவு வச்சிருக்கும்போது எவ்வளவு நேரம் கடவுளுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும். ஆனா நம்ம அது பெருசா நம்ம வந்து கன்சிடர் பண்றதில்ல. அதுதான் சொல்ல முடியும். அப்ப நம்ம இக்னோரன்ட்டா இருக்கிறோம். சில பேர் இன்னைக்கு நம்ம இக்னோரன்ட்டா இருக்கிறோம். அந்த மாதிரி இருந்தாலும் கூட, ஆண்டவரோட கிருபையில தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நம்ம நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறதும் அவர் கிருபை மட்டும் தானே. அப்போ நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்து தான் நம்மளுக்கு சலுகைகள் கிடைக்கும் ஆண்டவர்கிட்டன்னு சொன்னா, யாருக்குமே இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம வெறும் வெறும் கரெக்ட்டா வெறும் சர்ச்சுக்கு சண்டேனா சர்ச்சுக்கு போவோம். கரெக்ட்டா பைபிள் படிக்குவாங்க. அவங்க தான் உயிர் வாழ முடியும் கிருபையில. யார் யார் பைபிள் படிக்கிறது, யார் யார் கடவுளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது, யார் நியாயமான வாழ்க்கை வாழலையோ, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கூட கிடைக்காது அப்போ. சோ நமக்கு தகுதியே இல்ல. நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ஆண்டவர் நமக்கு எதுவுமே குடுக்கறதில்ல. அவரோட கிருபைனால தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோ கிருபைன்னா என்னன்னா நமக்கு தகுதி இல்லாதம்போதும் நமக்கு ஒரு ஆண்டவர் நமக்கு எல்லாமே கொடுக்கிறது தான் கிருபை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ என்னன்னாக்கா ஒரு 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 அ லா அதாவது உபாகமம் 28வது அதிகாரத்துல பார்க்கும்போது, அதுல என்ன இருக்குன்னா அண்டர் த லா அதாவது இஃப் வி ஒபே த லா வி ஆர் பிளெஸ்ட். நம்ம வந்து லா ஒபே பண்ணா நம்ம பிளெஸ்ட். அப்ப அது அந்த 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 28வது அதிகாரம் உபகமம் 15வது வசனத்த பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, இஃப் யூ டோன்ட் கீப் தெம் ஒரு 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 லா கூட வைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க சபிக்கப்படுறீங்கன்னு இருக்குது வசனம். இஃப் யூ டோன்ட் கீப் தெம் ஈவன் ஒன்னு வைக்கல. இப்போ வந்து 613 நியாயப்பிரமாணம் இருக்குது. அதுல 615 நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஒண்ணு ஃபாலோ பண்ணலாம்னு நம்ம வந்து சாபத்துக்குள்ள போறோம். சபிக்கப்படுறோம்னு இருக்குது வசனம். அப்ப இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம வாழணும்னு நினைச்சேன்னா, கண்டிப்பா நம்ம சாபத்துக்குள்ள தான் இருக்கணும். ஏன்னா உண்மையாவே நம்மளால எல்லா நியாயப்பிரமாணத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. இன்னைக்கு நான் கொலை செய்யாம வேணா இருக்கலாம். அவன் கொலை பண்றான், நான் கொலை பண்றதில்ல. ஆனா எனக்கு ஒரு சின்ன பொய்யாவது பேசியிருப்பேன். அப்ப நான் எவ்வளவுதான் ஃபாலோ பண்ணலாம் ஆண்டவர, நான் ஒரு பொய் பேசிட்டேன். சோ நான் சாபத்துக்குள்ள ஆகுறேன் இன்னைக்கு. அப்போ மேபி அவன் பொய் பேசுறான். ஆனா நான் பொய்யே பேசுறது இல்லப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒருத்தனுக்கு நானு ஹெல்ப் பண்ணாம சாப்பாடு குடுக்காம ஒருத்தன் வந்து கேட்டும் நான் இல்லன்னு சொல்லிடுறேன். அப்போ ஒரு நியாயப்பிரமாணம் புவர்ஸ்ங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அவ அத செய்யாதனால நான் கொலைக்காரன் இல்ல, பொய்க்காரன் இல்ல. சோ நான் பாவி இல்ல. ஆனா இன்னைக்கு நான் சின்னதா ஒரு சாப்பாடு குடுக்கல ஒரு ஏழைப்பட்டவங்களுக்குனாலும் நான் இப்ப சபிக்கப்படுறேன். ஏன்னா நான் நியாயப்பிரமாணத்த ஃபாலோ பண்ணல. ஸோ லா அண்ட் கிரேஸ். லா கீழ நம்ம வாழணும்னு நெனச்சா நம்ம சாபத்துக்குள்ள தான் இருப்போம். பிகாஸ் நியாயப்பிரமாணத்திற்குள்ள நம்மளால வாழ முடியாது. பிரைஸ் காட். ஹalleluya. அப்போ கலேஷியன்ஸ் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன இருக்குதுன்னா, ஃபார் as many as are of the works of the law are under the curse. Cursed is every one that continue not in all things which are written in the book of the law to do them. அப்போ என்னன்னா எல்லா நியாயப்பிரமாணத்தையும் யார் ஃபாலோ பண்றது இல்லையோ they are cursed. அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு வசனம் இருக்குது. So for as many as of work are of the works of the law, எல்லா காரியமும் நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம நடக்கணும் நினைச்சோம்னா நம்ம சபிக்கப்படுவோங்களா? ஏன்னா நம்ம எல்லாமே நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. பட் அதாவது அதே அதே கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 11வது வசனம், பட் தட் நோ மேன் இஸ் ஜஸ்டிஃபைட் பை த லா இன் த சைட் ஆஃப் காட். எந்த மனுஷனையும் நீதியா ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. கர்த்தருடைய சைட்க்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்பதாக யாருமே நான் நீதிமான்னு சொல்ல முடியாது நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருக்கும்போது. பிகாஸ் நம்மளால எல்லா நியாயப்பிரமாணமும் ஃபாலோ பண்ண முடியாது. இட் இஸ் எவிடென்ட் ஃபார் the just shall live by faith, not by law. வசனத்துல இருக்குது. But no man is justified by the law in the sight of God. It is evident for the just shall live by faith. அப்போ ஒரு நீதிமான் விசுவாசத்துல மட்டும்தான் வாழ முடியும் தவிர நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழவே முடியாது. பிரைஸ் காட். ஹalleluya. அப்போ நம்ம இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு நான் கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுறேன், நான் கரெக்டா ப்ரேயர் பண்ணிடுறேன், நான் கரெக்டா பைபிள் படிச்சிடுறேன், நான் கரெக்டா மத்தவங்க போய் பைபிள் வசனத்தை சொல்லிடுறேன் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லி கொண்டு இருந்து நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன்னு சொன்னா நான் சாபத்துக்குள்ள இருக்கிறேன். ஏன்னா உண்மையாவே கண்டிப்பாவே நம்மளால எல்லா நியாயப்பிரமாணத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. அதே மாதிரி கரெக்டா சர்ச்சுக்கு போயிட்டு கரெக்டா பைபிள் படிச்சு கரெக்டா ப்ரேயர் பண்ணிடுறதுனால ஆண்டவரோட உறவு வைக்க
கேட்காம இருந்தோம்னா, நம்ம நியாயப்பிரமாணம் கரெக்டா ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு நான் இருந்தேன்னா நான் சாபத்துல இருக்கிறேன். ஆனா அவனுடைய கிருபைக்குள்ள நம்ம வரும்போது அவருக்கு உறவு தான் அவர் கேட்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணலங்கிறதுனால ஆண்டவர் வந்து நம்மளை ஒதுக்கி வைக்கிறதுல என்னோட ஒரு உறவு வைக்க, அவரோட ஒரு உறவு வைக்க அவர் நம்மளை அழைக்கிறாரு. அப்போ அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கீறுதல்ல என்ன லாபம் நஷ்டம், கிருபைக்குள்ள கீறுதல்ல என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இஃப் யூ ஆர் அண்டர் லா, அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க விசுவாசத்துக்கு கீழே இருக்க முடியாது. இஃப் யூ ஆர் அண்டர் த லா, யூ ஆர் நாட் அண்டர் ஃபேத். நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு 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 நியாயப்பிரமாணத்துல நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன்னா உங்களால விசுவாசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உங்களால விசுவாசமா இருக்க மாட்டேன். சர்ச்சுக்கு போயிடுற, ப்ரேயர் பண்ணிடுற, பைபிள் படிச்சிடுற, எல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாமே செய்யற. ஆனா விசுவாசம் நமக்கு எந்த அளவு இருக்குது? உண்மையா விசுவாசம் எனக்கு ரொம்ப இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா 2 விதமான விசுவாசம் இருக்குது. தேவனுக்குரிய விசுவாசம், மனிதனுக்குரிய விசுவாசம். நம்ம ஹியூமன் ஃபேத்ல இருந்தோம்னு சொன்னா, அது வந்து அது நம்ம லால தான் இருக்கும் நமக்கு. அதாவது நம்ம ஃபேத்ல இல்ல. காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் என்ன? தேவனோட ஒரு உறவு. தி ரிலேஷன்ஷிப் வித் காட். டே அண்ட் நைட் தி ரிலேஷன்ஷிப் வித் காட். இஃப் யூ ஆர் அண்டர் ஃபேத், அப்ப நீங்க விசுவாசத்துக்கு கீழ இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களால நியாயப்பிரமாணத்துக்கு கீழ இருக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா அநேக பேர் கோயிலுக்கு, சர்ச்சுக்கு போவாங்க. எல்லா ஆக்டிவிட்டில போவாங்க. ஃப்ரண்ட்ல போவாங்க. எல்லாத்துலயுமே இருப்பாங்க. ஆனா அவங்க ஒருத்தர் பின்னாடி பேசாம இருக்கிறாங்கன்னு சொல்லிடலாமா? நம்மளால நம்மளால வந்து கண்டிப்பா இவங்க சர்ச்சுக்கு வராங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து யார் பின்னாடியும் பேசுறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம ரிலிஜன் தான் என்ன பண்ணுதுன்னா, எப்படின்னா எல் அந்த ஆக்டிவிட்டீஸ்ல பங்கு பெறதுக்கு கூட போட்டி போட்டுக்கிறாங்க. சோ அந்த ஆக்டிவிட்டீஸ்ல பங்கு பெறுறது கூட போட்டி. நான் தான் நிறைய பைபிள் படிக்கிறேன். நீ தான் நிறைய பைபிள் படிக்கிற. நான் தான் இந்த ஆக்டிவிட்டி, நான் தான் இன்னைக்கு வொர்ஷிப், நான் தான் இன்னைக்கு கொயர். எங்களுது நல்லா இருந்துச்சு, உங்களுது நல்லா இருந்துச்சு. அப்ப இதெல்லாமே விசுவாசத்துல இது நியாயப்பிரமா நான் 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 இந்த இந்த சண்டே ஆனா சர்ச் கண்டிப்பா போயிடணும். போயிடலன்னா அன்னைக்கு அன்னைக்கு வந்து போய் பாவ சங்கீர்த்தனை பண்ணிடணும். கன்ஃபெஷன் பண்ணிடணும். திஸ் இஸ் கால்ட் லா. ஆண்டவர் அப்படி கேட்கவே இல்ல. ஆண்டவர் அப்படி கேட்கவே இல்லை. பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, மை ஒபீடியன்ஸ், என்னோட கீழ்ப்படிதல் எப்படி இருக்குதுன்னா, பிலீவிங் வாட் கிரைஸ்ட் ஹாஸ் அக்காம்ப்ளிஷ்ட் ஃபார் மீ. என் தேவன் எனக்காக என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நான் நம்புவதுதான் ஒபீடியன்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, நீ காயப்பட்ட கரத்துல ஆல்ரெடி குணம் ஆயிட்டேன்னு. ஆனா இன்னும் நான் எனக்கு ஆண்டவரே, என்ன 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 காப்பாத்துங்க ஆண்டவரே, எனக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு பலம் கொடுங்க ஆண்டவரே, என்ன நீங்க வந்து இன்னுமா ஸ்ட்ரென்த் கொடுங்க ஆண்டவரே, நான் கேட்டுன்னு இருக்கிறேன். எனக்கு இன்னும் சொன்னோம். இன்னும் ஒபீடியன்ஸ்ல இல்ல. இன்னும் ஒபீடியன்ஸ்னாக்கா நான் நம்புவது, நான் விசுவசிப்பது. என் தேவன் எனக்கு ஆல்ரெடி எல்லாமே செய்து முடிச்சிட்டாரு நான் விசுவசிக்கிறது. அவரோட ப்ராமிஸ நான் முழுசா நம்புவது. அப்ப அவர் ப்ராமிஸ நம்பாம இன்னும் எனக்கு நோவுதுன்னு சொன்னா நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு எபேசியர் 1:3, நீ எல்லா விதத்திலும் நான் ஆசீர்வதிச்சுட்டேன். என்ன சொல்றது, எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் நான் ஆசீர்வதிச்சுட்டேன்றார். அப்போ இன்னும் எனக்கு ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், ரொம்ப வறுமையில இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நான் சொல்லும்போது நான் அவர் கீழ்ப்படிதல்ல இல்ல. ஐ ஆம் இன் டிஸ்ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ்ல இல்ல. அப்போ ஒபீடியன்ஸ்ல இல்லைன்னாக்கா நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ இருக்கேன். ஏன்னா நான் டிஸ்ஒபீடியன்ட்ல இருந்தேன்னா நான் கர்ஸ்ட் இஸ் ஹூ இஸ் நாட் அண்டர் த லா. அப்போ நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ இருக்கிறேன். கண்டிப்பா நம்மளால வந்து நம்மளோட சுயத்திலயோ இல்ல நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி நம்மளால பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. ஸோ அவருடைய ப்ராமிசஸ் நம்ம பிலீவ் பண்ணாதான் நம்ம விசுவாசத்துல இருக்கோம். அப்ப நான் விசுவாசத்துல இல்லைன்னா அப்ப நான் கிருபை கீழேயே இல்லை. ஏன்னா விசுவாசத்துல இருக்கிறதுனா என்ன? கீழ்ப்படிதல் இருக்கணும். கீழ்ப்படிவது என்றால் அவருடைய வசனத்தை நம்ம கீழ்ப்படினோம். வசனத்தை எப்படி கீழ்ப்படி? நான் நம்புறேன், எல்லா வசனமும் நம்புறேன், பைபிளை நம்புறேன், இயேசுவை நம்புறேன். அவர் சொல்றாரு, எதை கேட்டாலும் ஜெபத்துல நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குவேன், நீ கொடுத்துட்டேன்னு நம்பணும். அப்போ ஒண்ணு கிடைக்கும். இப்ப எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கும் போது, எனக்கு ஒரு 10,000 தேவைப்பா, ஆனா நீங்க கொடுத்துட்டீங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, ரொம்ப நன்றிப்பான்ட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்சிருச்சு நமக்கு நம்பி, அதாவது அதாவது நம்ம வந்து விசுவாசம் வந்து கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ விசுவாசம் கிரியையில காமிக்கணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு வசனத்துல, கிடைக்கிறதுக்கு முன்பதாக கிடைச்சிடுச்சுன்னு நம்பணும்னு. இப்ப கிடைச்சிடுச்சு நான் நம்புனேன்னா, அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் நம்பும்போது நான் என்னோட ஆக்ஷன், என்னோட
கிரியையிலயும் நான் அப்படி காமிக்கணும். நான் இப்போ இப்போ 10,000 எனக்கு வேணும். ஐயோ எனக்கு 10,000 வேணுமே, என்ன செய்வேன்னு தெரியலையே. அது அது ஒரு ரகம். இப்ப நான் சொல்றேன் ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே எனக்கு 10,000 வேணும். ஆனா நீங்க சொல்றீங்க கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்சிச்சு. நான் நம்புறேன். எனக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு நான் சொல்றேன். ஆனா என்னுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது? இப்போ ஒருத்தர் வந்து என்ன ஆச்சு, 10,000 தேவைப்பட்டுச்சு, கிடைச்சிருச்சா? ஜெபிச்சிருக்கிற ஆண்டவர் கண்டிப்பா குடுத்துடுவாரு. அப்போ நான் 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 வந்து கண்டிப்பா நான் வெயிட் பண்றேன் ஆண்டவர் குடுக்குவாருன்னு. இன்னும் எனக்கு கிடைக்கல. ஆனா கிடைக்கும். ஆண்டவர் கண்டிப்பா குடுக்குவாரு. இப்ப நான் ஆக்ஷன்ல என்ன காண்பித்தேன்னா, கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்சிடுச்சுன்னு நம்புனேன்னா, ஆண்டவர் குடுத்துட்டாரு நன்றி. என் ஆண்டவர் செய்து முடிச்சுட்டாரு நன்றி. அப்படின்னு நான் பேசும்போது மத்தவங்க 10,000 கிடைச்சுச்சுன்னா, என் ஆண்டவர் செய்து முடிச்சுட்டாரு. நன்றி சொல்றேன் அவருக்கு. இதுதான் ஆக்ஷன் கிரியையில. ஆனா கிரியையில நம்ம இன்னும் எனக்கு கிடைக்கல. நான் ஜெபம் பண்ணின்னு தான் இருக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்துல, நான் செய்த ஜெபம், என்னோட விசுவாசம் எல்லாமே அவிசுவாசம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கிரியையில காமிக்கல. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்போ கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்சிச்சு நம்பு அப்ப கிடைக்கும். அப்ப எனக்கு இன்னைக்கு ரொம்ப பலவீனம். நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு ரொம்ப பலவீனமா நான் காணப்படுறேன். ஆனா உங்க வசனப்படி கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்சிருச்சுன்னு நம்ப சொன்னீங்களே, நான் என்னோட என்னோட பெலனெல்லாம் நான் மீட்டு கொண்டேன். எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்புறேன் ஆண்டவரே. எனக்கு எந்த சிக்னஸும் இல்ல நான் நம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்சிருச்சுன்னு நம்புறேன் ஆண்டவர் நீங்க சொல்றீங்க. இப்ப வெளியில போற யாரும் எப்படி இருக்கீங்க? நானு நல்லா தான் இருக்கேன். ஆனா இந்த ஒரு நோவு மட்டும் தான் ஆண்டவர் என்ன சுகப்படுத்திருவாருன்னு நம்புறேன். இப்ப என்ன நடக்குது? இப்ப நீங்க நல்லா ஆயிட்டேன்னு நம்புனீங்கன்னா, உண்மையா நல்லா ஆயிட்டு இருந்தீங்கன்னா, யாராவது உங்கள்ட்ட எப்படி இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ அம் ஃபைன். ஐ அம் பிளெஸ்ட். அப்போ கிடைச்சிடுச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா, இப்ப நீங்க பலமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப கிரியையில யாராவது அது எப்படி இருக்கிறாங்க? ஐ அம் பிளெஸ்ட். ஐ அம் ஆல் ரைட். ஐ அம் ஃபைன். ஐம் ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. முன்னாடி பேசும்போது என்னுடைய விசுவாசம் நான் கிரியையில காமிக்கிறேன். அப்படி இல்லன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. The just shall live by faith. நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்கிறான். Praise God. Hallelujah. Galatians 3:12 கலாத்தியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல and the law is of faith, but the man that doeth them shall live in them. Live in law shall live in law. அப்போ யாரு அதாவது law is not faith of faith. வசனம் சொல்லுது, நான் சொல்லுது கலாத்தியர் 3:12 சொல்லுது. விசுவாசமானது நியாயப்பிரமாணம் கிடையாது. ஒரு மனுஷன் எதை நம்பி வாழ்கிறானோ அதுலதான் அவன் வாழ்வான். அப்போ அவன் நியாயப்பிரமாணத்தின்படி ஓகே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் குடுக்குறாரு, ஆண்டவரே என்னை குணமாக்குங்க, நான் கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவேன், நான் கரெக்டா பாடிடுவேன், நான் எல்லா ஆக்டிவிட்டீஸ்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி, ஆனா நோவு வந்த உடனே ஐயோ வலிக்குதே, நோவுதே, இது என்ன நோவுன்னு தெரியலேங்கும்போது நான் நியாயப்பிரமாணத்துல தான் இருக்கேன். ஆனா விசுவாசத்தினால நான் நான் ஸ்ட்ராங், ஐ எம் ஹெல்தி, ஐ எம் அனாயிண்டட் நான் அறிக்கை செய்யும்போது, நான் என்னோட உடம்புல இருக்கிற வலிய நான் வந்து கண்டுக்காம, இது நோவுனால நான் கண்ணுல பாக்குறது நான் நம்புறது இல்ல. ஏன்னா கண்ணுல பாக்குறது நம்பாததுதான் விசுவாசம். நம்புனா அது விசுவாசமே இல்ல. சோ நான் கண்ணுல பாக்குறது நம்புறது இல்ல. நான் அறிக்கையிடுறேன், என்ன நான் விசுவாசத்துல நான் குணமாயிட்டேன், நான் சுகமாயிட்டேன், கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்சிச்சு நம்புறேன் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துல வந்தோம்னா அதுதான் விசுவாசம். சோ விசுவாசத்துல வாழ்ற மனுஷன் விசுவாசத்தின்படி அவன் வாழ்க்கை அமைக்கப்படும். அதாவது நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ்ற மனுஷன் நியாயப்பிரமாணத்தின்படிதான் ஜட்ஜ் பண்ணப்படும். அதாவது ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபேத். அவங்க நியாயப்பிரமாணம் தான் அவங்க வாழ்க்கை அமையப்படும். நான் கரெக்டா சர்ச் போயிடுறேன், வர்றேன், கரெக்டா பைபிள் படிக்கிறேன், கொயர்ல இருக்கிற பிரேயர் பண்ணிடுற வீட்டுல எல்லாம் பண்ணிடுறேன். ஆனா பிரச்சனைன்னு வரும்போது வசனத்தின் பிரகாரம் வாக்குறுதி பிரகாரம் இல்லாம நான் விழுந்து போறேன். ஐயையோ பிரச்சனை. அப்ப நான் விசுவாசத்துல இல்ல. நியாயப்பிரமாணத்தின் கீழ இருக்கிற நியாயப்பிரமாணத்துல இருக்கும்போது நம்ம அந்த பிரச்சனை அதிகம் ஆகும். பிகாஸ் சபிக்கப்படுறான். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ இருக்கும்போது ஒரு ஒரு நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ணணும்னாலும் அது பின்தொடரனாலும் சபிக்கப்படுறான். அப்ப நான் கரெக்டா கோயிலுக்கு போய் கரெக்டா எல்லாத்துலயுமே கரெக்டா இருந்துட்டு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் என்னுடைய விசுவாசத்தை நான் கை கொள்ள ஐயையோ கடவுள் எனக்கு இது செய்யலையே, ஐயையோ நான் கடவுளை தானே நம்பி இருந்தேன், கடவுள் ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி பண்றாரு நான் சொல்லும்போது நான் நியாயப்பிரமாணத்துல இருந்து வெளியேறிட்டேன். அதாவது சபிக்கப்பட்டுறேன். Praise God. Thank you, Jesus. அப்போ 13வது வசனத்துல Christ have redeemed us from the curse of the law. ஆண்டவர் நம்மள வந்து எல்லா சாபத்துல இருந்து, அதாவது நியாயப்பிரமாணத்தின் சாபத்துல இருந்து வெளியே எடுத்துட்டாரு. being made a curse for us. அவரே நமக்காக சாபமாக்கப்பட்டார். For it is written, cursed is everyone that hangeth on a tree. அதாவது
எழுதப்பட்டிருக்கு, உபாகமம்ல எழுதப்பட்டிருக்குது. சபிக்கப்பட்டவன் அந்த மரக்கட்டையில தொங்கப்படுவான் அப்படின்னு. அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவைங்கிற அந்த கட்டையில அவர் அந்த நமக்காக தொங்கப்பட்டு நம்மளோட சாபத்தெல்லாம் நீக்கி போட்டார். அதனால நியாயப்பிரமாணத்தில் நம்ம இனிமே வாழ தேவையில்லை. ஏன்னா தேவன் நமக்காக கிருபைங்கிற ஒரு காரியத்தை எடுத்துட்டு வந்து நம்மள கிருபையால அவர் ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டார். இனி நம்ம கிருபையில இருக்கிறோம் தவிர நியாயப்பிரமாணத்துல இல்ல. புரிந்து கொள்ளும் போது நம்ம கிருபையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், அனுபவிக்கலாம். Praise God. Hallelujah. இதை அனுபவிக்க தெரியாதவங்க தான் இன்னுமே கஷ்டத்திலயும் நஷ்டத்திலயுமே போராட்டத்திலயுமே நியாயப்பிரமாணத்தின் கீழே இருக்கிறாங்க. Praise God. Thank you, Jesus. நம்ம இனியும் நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்ல, நம்ம விசுவாசத்தின் கீழே இருக்கிற faith. So we don't live under the law, but we live by faith. We don't live under the law, we live by faith. அங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லா அண்ட் அண்டர் ப்ராமிசஸ். அதாவது நியாயப்பிரமாணங்கிறது நீ 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 இந்த டைமுக்கு ஃபாஸ்ட் பண்ணணும், நீ இந்த டைமுக்கு ப்ரேயர் பண்ணணும், நீ இந்த டைமுக்கு கோயிலுக்கு போகணும், நீ போகலன்னா நீ சபிக்கப்படுற. ஆனா ப்ராமிஸ் கீழே வாழ்றது எப்படின்னா ஆண்டவரோட உறவு வைக்கிறது. அது ஒரு அருமையான ஒரு காரியம். ஆண்டவரோட உறவு, அவரு கூட கை கோத்து நடப்பது. Praise God. Hallelujah. அதுதான் கிருபை. ப்ராமிஸ் வாட் கிரைஸ்ட் ஹஸ் அக்கம்ப்ளிஷ்ட் ஃபார் யூ. தேவன் நமக்காக செய்து முடிச்சிட்ட காரியம் தான் வாக்குறுதி, ப்ராமிஸ். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடிச்சிட்டாரு. சிலுவையில ஆல்ரெடி அவர் பினிஷ் பண்ணிட்டாரு. அதுதான் கிரேஸ். ப்ராமிஸ்னா என்ன? ப்ராமிஸ்னா இயேசு கிறிஸ்து நமக்காக ஆல்ரெடி எல்லாமே முடிச்சிட்டாரு. அதுதான் ப்ராமிஸ். ஆனா நியாயப்பிரமாணம்னா லா ஆஃப் மோசஸ். அது என்னன்னாக்கா இட் இஸ் டாக்கிங் அபவுட் மீ அண்ட் யூ கீப்பிங் த லா. இட்ஸ் அபவுட் வாட் ஐ டூ, மை பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நியாயப்பிரமாணங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க மோசஸ் நமக்காக விட்டுட்டு போன நியாயப்பிரமாணம் என்னன்னா அது வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஃபேத் கீழே வாழணும், ப்ராமிஸ் கீழே வாழணும், ஃபேத் கீழே வாழணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாமே சிலுவையில வறுமை, பாவம், சாபம், நோய், இது எல்லாமே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில எடுத்துட்டாரு, பினிஷ் பண்ணிட்டாரு. அப்போ அந்த பினிஷ் பண்ணிட்ட காரியத்தை நம்ம நம்புவதுதான். இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்து என்னை இந்த காரியங்கள் எல்லாம் மீட்டு கொண்டவர் எனக்குள்ள வாசம் செய்கிறாருங்கிறது நம்புறது தான் ப்ராமிஸ். லா, நியாயப்பிரமாணம் என்னன்னா மோசை வைத்த லா எப்படின்னு சொன்னா, மோசையால அவர் மூலியமா வந்த லா எப்படின்னு சொன்னா, அதாவது நான் என்ன செய்கிறேன், ப்ராமிஸ் வந்து இயேசு என்ன செய்தார் எனக்காக, எனக்கு கிருபையை மீட்டு கொடுத்தாரு. அதனால நான் அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால கிருபையில நடக்கிறேன். நியாயப்பிரமாணம் நான் என்ன செய்கிறேன், நான் கரெக்டா சர்ச் போறேன்னா, நான் கரெக்டா ப்ரேயர் பண்றேன்னா, நான் குடிக்கிறேன்னா, நான் பொய் பேசுறேன்னா, நான் கொலை பண்றேன்னா, நான் என்னுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் நியாயப்பிரமாணத்தின்படி என்னை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அப்போ நான் கரெக்டா இந்த ஒரு இப்போ என்ன கொலை பண்றதுல நான் கரெக்டா கோயிலுக்கு போறேன், நான் கரெக்டா எல்லா ஊழியத்துல இருக்கிற எல்லாமே செய்யறேன். ஆனா நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் இன்னைக்கு. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ்னால நான் பொய் சொல்லிட்டேன். அதனால நான் நியாயப்பிரமாணத்தின் கீழே வந்து சபிக்கப்படுகிறேன். ஆனா என்னுடைய ப்ராமிஸ், ஆண்டவருடைய ப்ராமிஸ், இயேசு கிறிஸ்துவோட ப்ராமிஸை நான் நம்பும்போது, அவர் எனக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவர் ஆக இயேசு கிறிஸ்து என்னை இந்த எல்லா காரியத்திலும் மீட்டு கொண்டு, என்னை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு இன்னைக்கு என்னை வந்து ஒரு நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இயேசு அவர் நம்மளுடைய பாவத்தை அவர் மேல எடுத்து, அவர் பாவி அல்ல, நான் பாவம் ஆக்கப்பட்டார். நான் நீதிமான் அல்ல, நாம நீதிமான் ஆக்கப்படுறோம். அப்ப இன்னைக்கு நான் ஒரு தவறு செய்தாலும் ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம செஞ்சுட்டேன்னா உடனே ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு நம்ம நீதிமான் ஆக்கப்படுறோம். அவர் ஆல்ரெடி நம்ம வந்து உலக இறுதி பரியந்த வரைக்கும் அவர் நம்மளை நீதிமான் ஆக்கிட்டாரு, வர ஒவ்வொருத்தருக்குமே. ஆனா நியாயப்பிரமாணத்துல இயேசு கிடையாது, அங்க நியாயப்பிரமாணத்துல நான். ஆனா 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 கிரேஸ்ல இயேசுவோடு நம்ம நடக்கும்போது எல்லாத்துல இருந்து விடுதலை. நியாயப்பிரமாணத்துல நானும் நியாயப்பிரமாணத்தோடு நடக்க வேண்டும், என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ். அப்ப நான் ஒரு தப்பு பண்ண அங்க நான் அதுக்கான சாபம் நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. ஈவன் ஏப்ரஹாம் வாஸ் அண்டர் த ஓல்டு கவர்னன்ட். ஏப்ரஹாம் வந்து பழைய ஒரு உடன்படிக்கையில இருந்தாலும் அவர் லாக்கு கீழே இல்லை, அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. ஏன்னா தேவன் அவருக்காக ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். Under the law, it is about what I do.
that I deserve blessing or curse. நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேனோ எனக்கு blessing இல்லைன்னா curse. நான் கரெக்டா போனா கோயிலுக்கு எனக்கு blessing, நான் போலன்னா இன்னைக்கு எனக்கு சாபம். ஆனா 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 கிருபை கீழ நம்ம வாழும்போது, நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தனாலும் இயேசு என்னோட இருக்கார், நான் போகலனாலும் இயேசு என்னை மன்னித்து விட்டார். அதுக்காக தவறு பயனே இருக்கலாமா? இல்ல. ஏன்னா நான் எப்ப ஆண்டோட உறவு வைக்கிறேனோ அவரை எப்படி நான் பிரியப்படுத்தணும்னு தான் பார்ப்பேன் தவிர, என்னால ஒரு நாளும் அவருக்கு விரோதமான எதுவுமே செய்ய முடியும். ஏன்னா அவர் கூட உறவு வைத்திருக்கிறேன். அந்த உறவு தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குமோ, நம்ம வந்து வசனம் சொல்லுது அவர் நம்மளுடைய மணவாளனா இருக்கிறார். அவரோட உறவு, அவரை பிரியப்படுத்த ஒரு உறவு. அப்போ லால, நியாயப்பிரமாணத்துல நான் என்ன செய்யறனோ அதுக்கு தக்க பலன் அது கிடைக்கும், நல்லதோ கெட்டதோ. ஆனா கிருபையில, கிரேஸ்ல இயேசு எனக்காக எல்லாமே முடிச்சு விட்டார். பிரைஸ் காட், ஹalleluya, thank you ஜீசஸ். அப்போ என்னன்னா, God's promise to Abraham, God's promise to Abraham என்ன? God வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணார் ஏப்ரஹாமுக்கு? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கிட்டேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன்னை சபிக்கிறவங்க சபிக்கப்படுவாங்க. அண்ட் நீ நீ பழகி பெருகுவ, நீ பழகி பெருகுவ. ஏப்ரஹாமுக்கு சொல்லார், நீ பழகி பெருகுவ, நீ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லி. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ். பிரைஸ் காட், ஹalleluya. ஆண்டவர் கொடுக்குற. அப்போ ஏப்ரஹாம் என்னன்னா, அவர் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறார், அவர் செய்த வேலைகளால அல்ல. ரோமன்ஸ் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல என்ன இருக்குதுன்னா, for what does the scripture say? Abraham believed in God and it was credited to his account as righteousness. அப்போ ஏப்ரஹாம் வந்து நியாய பிரமாணத்தின் கீழே இல்ல, அவர் தேவனுடைய வாக்குறுதியை பிடிச்சுன்னு இருந்தாரு. அது பிடிக்கும்போது அவர் வந்து, அதாவது அவர் வந்து தேவனுடைய வாக்குறுதியை நம்பினாரு, விசுவசிச்சாரு. அவர் விசுவசதுனால நீதிமான் ஆக்கப்படுறாரு. அவர் அக்கௌண்ட்ல நீதிமான்ங்கிற ஒரு கிரெடிட் விழுது. ரைட் லிவிங், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். பிரைஸ் காட். ஏப்ரஹாம் வாஸ் நாட் ரைச்சியஸ். ஏப்ரஹாம் ஒன்னும் ரைச்சியஸ் பர்சன் கிடையாது. ஏன்னா அவர் வந்து லா வைக்கல, பட் அவர் ரைச்சியஸ் எதுக்குன்னா அவர் நம்பினார். அவர் எந்த நியாயப்பிரமாணம் அவர் வந்து அவர் ஃபாலோ பண்ணல. ஏன்னா அபிமெலேக்கு ஒரு ராஜாவை அவர் மீட் பண்ணும்போது, சாரா தன்னுடைய மனைவியா இருந்தாலும் தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தன்னுடைய தங்கன்னு அவர் பொய் சொல்றாருங்க. அப்ப ஒரு நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ணாரா? இல்ல. ஒரு பொய் ஆனாலுமே, ஒரு தவறானாலுமே நியாயப்பிரமாணத்துல சபிக்கப்பட்டவர். ஆனா அவர் அங்க நியாயப்பிரமாணத்தை அவர் கீழ்படியில. பட் ஆனாலும் அவர் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்? ஏன்னா அவர் ஆண்டோட உறவு வைத்துக் கொண்டிருந்தார். அவர் ஆண்டவருடைய சத்திய வாக்குறுதியை நம் ப்ராமிசஸ் பிலீவ் பண்ணார், நம்பினார், ட்ரஸ்ட் பண்ணார். Praise God. Hallelujah. அதனால அவர் நீதிமானாக்கப்பட்டார். He believed, he trusted, he relied on God. அவர் நம்பினார், அவர் விசுவாசித்தார், அவர் முழு டிபெண்டன்சி ஆண்டவர் மேல இருந்தது. அதனால அவர் நீதிமானாக்கப்பட்டார். Praise God. So Abraham was not justified by his works. அவர் எப்படி ஃபாலோ பண்ணார் நியாயப்பிரமாணம், அதனால அவர் நீதிமானாக்கப்படல. He was justified by what he believed. Thank you, Jesus. அதனால அவர் நீதிமானாக்கப்பட்டார். Praise God. God gave Abraham a promise. ஆண்டவர் வந்து ஏப்ரஹாமுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. Whenever God gives a promise, அப்போ நமக்காக சத்திய வாக்குறுதி எல்லாமே பைபிள்ல ஆண்டவர் இயேசு வந்து நமக்கு எல்லாமே எடுத்து கொடுத்திருக்காரு. சத்திய வாக்குறுதி, அந்த ப்ராமிசஸ் எல்லாமே நமக்காக. சோ எப்போ இயேசு கிறிஸ்துவானவரோட மூலியமா நமக்கு தேவன் கொடுத்துற வாக்குறுதி எல்லாம் நம்ம எப்போ நமக்கு கிடைக்குதோ, ஒரு வாக்குறுதி எப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ, நம்மளுடைய வேலை இப்ப என்னன்னு சொன்னா, அவரோட அந்த அந்த ப்ராமிஸ்குள்ள நம்ம என்டர் ஆகணும், அந்த ஒரு இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கணும். Praise God. அந்த இலைப்பாறுதலுக்குள் நம்ம பிரவேசிக்கணும். அப்போ எப்படின்னா ரெஸ்ட், இலைப்பாறுதல் அண்ட் அந்த அந்த சத்திய வாக்கு நம்ம நம்பி அதற்குள்ள அந்த நம்ம பிரவேசிக்கணும். ரெஸ்ட்ல நம்ம பிரவேசிக்கணும். Hebrews 6:12 என்ன இருக்கு? So that you will not be spiritually sluggish but imitators of those who through faith and by patient endurance are inheriting the promises. அப்ப என்னன்னா, ஏப்ரஹாம் வந்து நான் செய்த வேலைக்கு தான் தேவன் நீதிமானாக்குனார், அவர் பூஸ்ட் பண்ணல, அவர் பெருமைப்படல. ஆனா அவரு அதுக்காக அதுக்காக ஒரு வேலையே செய்யலன்னு இல்லை, அவருக்கு என்ன பொழிக்கிறதுக்கான வேலை செய்யணும் அவர் வேலை செஞ்சாரு. அப்ப இந்த வசனத்து பிரகாரம் நம்ம லேசியா நம்ம உட்கார்ந்து லேசியா நம்ம உட்கார்ந்துடணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வெறும் வசனம் படிச்சுட்டாக்கா நமக்கு வந்து எல்லாமே பிளெஸிங் ஆயிடும், இலைப்பாத்துல வந்துருவோம், ஹார்ட் ஒர்க் நம்ம வெளியில பண்ண வேண்டியதில்லை, உலகத்துல வெறும் ஹார்ட் ஒர்க் வார்த்தையில பண்ணா போதும், அப்படி இல்லை.
நீ எவ்வளவு எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு உன்னோட வேலைகளை பண்ற. ஆனா அந்த எஃபர்ட்டை கர்த்தருடைய வார்த்தையில நம்ம கொடுத்தோம்னா, எஃபர்ட்டே போடாம நீ வேலைக்கு போவ. ஆனா வேலை வந்து எப்படி நடக்குதுன்னு உனக்கே சொல்ல தெரியாது. அது ஈஸியா நடந்து முடிஞ்சிருக்கும். நீ யோசிக்க, எப்படி இந்த வேலை நான் செஞ்சேன்? இது எவ்வளவு கஷ்டமான வேலை, எப்படி நடந்துச்சு? யோசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் செய்து முடிச்சிருவார். நீ வேற தொடுவ உன்னோட வேலைய, அவர் முடிக்குவார். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் எங்க காமிச்சோம்னா, வசனத்துல காமிச்சிருந்தோம். சோ ஏப்ரஹாம் அவரோட விசுவாசத்தை வாக்குறுதியில காமிச்சாரு. அவர் வேலை செய்தாரு. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அந்த வேலையை முடிச்சிடாரு. கை வச்சா அந்த வேலையெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுவார் ஆண்டவர். எப்பன்னு சொன்னா நம்ம வந்து அவருடைய வார்த்தையில நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பிரைஸ் காட், ஹalleluya. இப்போ ஏப்ரஹாம் வந்து நம்பினாரு. மீன்ஸ் தேர் இஸ் அன் ஆக்ஷன் விச் ஹி டிட். அவர் வந்து ஒரு ஆக்ஷன்ல காமிக்கிறார். நம்பி ஒரு ஆக்ஷன்ல காமிக்கிறார். என் தேவன் முடிச்சிட்டாரு, நான் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்ப தேர் வாஸ் அ டைம் வேர் தேர் வாஸ் ஃபைட் பிட்வீன் ஏப்ரஹாம் அண்ட் லோத். அதாவது ஏப்ரஹாமும் தன்னோட சித்தப்பா பையன் லோத்தோட ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு 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 ஆர்குமெண்ட்ல அவங்க போறாங்க. எப்படின்னு சொன்னா, தன்னோட வேலைக்காரங்களுக்கு இடம் பத்துறது இல்ல. அதனால ஏப்ரஹாம் சொல்றாரு, லோத், இது வந்து நம்ம ரெண்டு பேரும் பிரியறதுக்கான நேரம் வருது. ஏன்னா உங்க வேலைக்காரங்க இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க, நம்மளுடைய ஆடு மாடெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு இடம் பத்தல. அதனால நம்ம இங்க வந்து இன்னும் ஒரே இடத்துல நம்மளால இருக்க முடியாது. சோ நம்ம டிபார்ட் ஆயிடலாம். நம்ம வந்து கோபத்திலயுமே சண்டையில நம்ம பிரிய வேண்டாம். நம்ம அன்பாலே நம்ம பிரிஞ்சிடலாம். பிரிஞ்சு நீ ஒரு இடத்துக்கும் நான் ஒரு இடம் எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து வாழலாம். ஏன்னா வேலைக்காரங்க எல்லாமே சண்டை ஆகுது, இடம் பத்தாம எல்லாமே அப்படின்னு அவங்க வந்து பேசிக்கிறாங்க. அப்ப ஏப்ரஹாம் சொல்ற, நீ நீ எந்த இடம் வேணுமா, சாய்ஸ் லோத்து கொடுக்காரு. லோத்து, நீ எந்த இடம் வேணுமா எடுத்துக்கோ, நீயே சூஸ் பண்ணிக்கோ லேண்ட். நீ எது வேண்டாம் சூஸ் பண்ணிக்கிறியோ, மிச்சம் மீதி என்ன இருக்குதோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப லோத் வந்து ஃபுல் பச்சை பசேர்னு இருக்கிற இடத்துல பார்த்து, ஃபர்டைல் லேண்டா பார்த்து, எனக்கு அந்த இடம் வேணும் அங்க போயிடுறாரு. ஆனா ஏப்ரஹாம் வந்து ஒரு ட்ரையான லேண்டை சூஸ் பண்ண வேற வழியில. ஏன்னா நல்ல கிரீனா இருக்கிற பிளேஸ் லோத் எடுத்துக்கினாரு. ஆனா இங்க ட்ரை ஆகுது இடம். பட் என்ன பண்றாருன்னா, ஏப்ரஹாமே தேவனை நம்புறாரு. தேவனை விசுவசிச்சு அவர் அந்த ட்ரை லேண்ட்ல நடக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய வேலைக்காரங்க ஆடு மாடோட நடக்க ஆரம்பிக்கிறார். பிரைஸ் காட். அப்ப ஏப்ரஹாம் வந்து தன்னோட வேலை, தன்னோட நம்பிக்கை, அந்த அந்த நிலத்து மேல நம்பிக்கை, அந்த லேண்ட் மேல நம்பிக்கை, என்னோட ஸ்ட்ரென்த் மேல நம்பிக்கை, அப்படி இல்லாம தேவனை நம்பி நான் நடக்கிறேன்னு. லோத், நீ என்ன கிரீனரி மாதிரியான இடம் எடுத்துக்குன்னு, எனக்கு இந்த மாதிரி இடம் வச்சுக்கணும். நீ பாதி கிரீன் எடுத்துன்னு பாதி ட்ரை எடுத்துக்கோ, எனக்கு பாதி பச்சை பசங்கிறத கூட அட்லீஸ்ட். அவரு எதுவுமே ஆர்கியூ பண்ணல. நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ லோத். இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா, நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ பிரதர் சிஸ்டர், நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ், மீதியாந்து எனக்கு கூட சொல்ல முடியுமா நம்மளால? அப்படி சொல்லணும். அதுதான் கிறிஸ்துக்குள்ள கிருபைக்குள்ள வாழ்றது. அப்போ தேவன் சொல்றாரு, அதாவது ஏபிரகாம் சொல்றாரு, நான் தேவனை நம்புறேன். அவரோட முழு நம்பிக்கை தேவனோட இருந்தது. அவர் நடக்க ஆரம்பிச்சார் அந்த ட்ரை லேண்ட்ல அவருடைய வேலைக்காரங்களோட. அண்டர் கிரேஸ், அதாவது என்னன்னா, அண்டர் கிரேஸ் இட்ஸ் நாட் அபவுட் வாட் ஐ டூ. கிருபைக்குள்ள நான் என்ன பெர்ஃபார்ம் பண்றேன் இல்ல, பட் மை டிபெண்டன்சி அண்ட் ட்ரஸ்ட் இஸ் ஆன் வாட் காட் ஹஸ் ப்ராமிஸ்ட் ஃபார் மீ. என்னுடைய டிபெண்டன்சி, என் தேவன் எனக்காக என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு, அதன் மேல நம்பி நடப்பதுதான் கிருபை. இன்னும் என்னோட பொருள், என்னுடைய பணம், என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் இதை பார்த்து நான் நம்பி இருந்தேன்னா, நான் இன்னுமே கிருபை கீழே வரல, நான் விசுவாசத்து கீழே வரல, நான் இன்னும் நியாய பிரமாணத்திற்கு தவிர. அதனாலதான் நமக்கு இன்னும் மேல மேல பிரச்சனை. ஏன்னா சபிக்கப்படுறோம் நம்ம அப்படி இருக்கும்போது. ஸோ அண்டர் கிரேஸ் இட்ஸ் நாட் அபவுட் வாட் ஐ டூ. கிருபை கீழே நான் என்ன பெர்ஃபார்ம் பண்றேன், நான் என்ன செய்யறேன், நான் கரெக்டா சர்ச் போறேன், நான் கரெக்டா ப்ரே பண்றேன், அது கிடையாது. கிருபை, அதாவது நான் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நான் ஆஃபரிங் கொடுத்து அதை நான் சரி பண்ணிக்கிறேன், இது இல்ல. அதெல்லாம் ஆண்டவர் உறவு கேட்கிறார். இட்ஸ் நாட் அபவுட் நான் என்ன செய்யறேன். நம்பிக்கை என் மேல இல்ல, நம்பிக்கை முழுவதுமாய தேவனுடைய வார்த்தை மேல, அவருடைய வாக்குறுதி மேல நான் கிருபைக்குள்ள நடக்கிறேன்னு அர்த்தம். Praise God. Believe does not mean I'm slothful. அதாவது பிலீவ் வந்து நான் நம்புறது வந்து, நான் அதாவது ஆண்டவர் எல்லாமே செய்து முடிச்சிருவார், நான் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இல்ல, அப்படி கிடையாது பிலீவ். லேசினஸ் கிடையாது பிலீவ். அதாவது நான் வேலை செய்யறேன், ஆனா நான் என் வேலையை பற்றி நான் கவலைப்பட போறது இல்ல, நான் பயப்பட போறது இல்ல, நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க போறது இல்ல, நான் பேர்ன் அவுட் ஆக மாட்டேன், நான் இறஞ்சு போக மாட்டேன். அதுதான் நம்பிக்கை. எவ்வளவு கஷ்டமா வேலை இருந்தாலும் நான் பயப்படவும் மாட்டேன், வரி பண்ண மாட்டேன், ஃபியர் ஆகாது, எங்க ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். ஏன்னா என் தேவன் செய்து முடிச்சுட்டாரு. விசுவாசமான மாதிரி கைடுதான். ஏற்கனவே சில்வேல அவர் எல்லாமே செய்து முடிச்சுட்டாரு. அதுக்காக நான் கவலையே பட போறது இல்லைங்கிறது நம்புறதுதான் கிரேஸ்.
Praise God. அப்போ Abraham was not justified by what he did, because many times he did not believe. He lied, but yet he proved with his action to give his son Isaac sacrifice as a sacrifice. என்னன்னா அப்போ ஏப்ரஹாம் வந்து அதாவது ஏப்ரஹாம் ஒன்னும் நீதிமான் ஆக்கப்படுறதுனால, ஏப்ரஹாம் வந்து அவர் செய்த வேலைகளினால அவர் வந்து நீதிமான் ஆக்கப்படல, அவருக்கு வந்து நியாய தீர்ப்பு வழங்கப்படல. பிகாஸ் நிறைய வயசு நான் சொன்ன மாதிரி அவர் பொய் சொல்லியிருக்கிறாரு. பட் என்னன்னா அவரு அவர் நம்பல, சில காரியம் பொய் சொல்லியிருக்கிறாரு. எட் அவர் வந்து அவரோட ஆக்ஷன்ல ப்ரூவ் பண்ணாரு, நான் இயேசு வாக்குறுதியை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, அவர் வாக்குறுதியை நம்புறேன், நான் ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை, நான் அவர் மேல அவரே சார்ந்து நான் இருக்கிறேன்னு அவர் ப்ரூவ் பண்ணார். எப்படி ப்ரூவ் பண்ணார்? அவரோட ஒரே குமாரன் ஐசாக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆயிட்டார். He was ready to sacrifice his son, only son, which was born in his 100th year. 100th வயசுல பிறந்த பிள்ளை, ஒரே பிள்ளைய அவர் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆயிட்டார். ஏன்னா அவர் நம்பிக்கை தேவனை சார்ந்து இருந்தது. அவர் நம்பிக்கை, என் தேவன் சொன்னாரு ஐசாக் மூலியமா தான் சன்னதி பெருகப்படுவர், அதனால ஐசாக் மூலியமா சன்னதி பெருக போகுதுன்னா என் ஐசாக்கு ஆண்டவர் கண்டிப்பா அவர் வந்து அவர் உயிர் எடுக்க மாட்டார், எடுத்தாலும் உயிர்ப்பிக்குவார் திரும்பவும் அப்படின்னு நம்பி அவர் போனார். வசனத்துல இருக்கு. Praise God. So under the law, a person is burn out. கிருபை கீழே அதாவது நியாயப்பிரமாணத்தை கீழே வாழும்போது அந்த மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவான், ரொம்ப வரி பண்ணுவான், ரொம்ப சமாதானம் இருப்பான், ரொம்ப பேர்ன் அவுட் ஆவான், எரிஞ்சு போவான், எல்லாத்துக்குமே பிரச்சனை, ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம், அவனால நிம்மதியாவே இருக்க முடியாது. அவன் தான் பதட்டத்துல இருப்பான், அவன் தான் நியாயப்பிரமாணத்துல இருக்கிறான். ஆனா யார் ஒருவர் கிருபைக்கு இருக்கிறாங்களோ அவங்க வேலை எவ்வளவு இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க, வரிப்ப. ஏன்னா அவங்க மொத்த நம்பிக்கை தேவனை சார்ந்து இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நாங்களும் தேவனை சார்ந்து இருக்கிறோம்னா நம்ம உண்மையா விசுவாசத்துல இருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு காரியங்களை குறித்து, பிரச்சனைகளை குறித்து சோர்வடைந்து கவலைப்பட்டு பயந்து கொண்டு இருந்தோம்னா நம்மளோட போக்கஸை நம்ம இப்ப என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் பண்ணணும். எதுல இருந்து? நியாய பிரமாணத்துக்கு இல்லாம அதுல இருந்து அப்படியே கிருபைக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும், ஃபேத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். தொடர்ந்து இந்த சீரீஸை நம்ம பார்க்கலாம். லா அண்ட் கிரேஸ், நியாயப்பிரமாணமும் கிருபை சீரீஸை பார்க்கலாம். ஒரு 2-3 சீரீஸ் நம்ம நடத்தலாம். அதுக்குள்ளவே நம்ம உண்மையா நம்ம கிருபைக்குள்ள இருக்கிறோமா இல்லையான்னு நம்ம அறிந்து கொண்டு கிருபைக்குள்ள எப்படி வருவதை நம்ம கற்றுக்கொள்வோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். இந்த நேரத்திற்காக நன்றி. எங்களை இந்த கிருபை மற்றும் நியாயப்பிரமாணத்தை புரிய வைத்ததற்காக நன்றி. இன்னும் மேலும் மேலும் உங்களை புரிந்து கொண்டு, உங்க அன்பை புரிந்து கொண்டு, உங்களோட ஒரு உறவு வைக்க எனக்கு உதவி செய்ய போற கிருபைக்காக நன்றி. பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க வழி நடத்துற கிருபைக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். பாதுகாத்து வழி நடத்துற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.